ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடமை என்று சொல்லப்படும் போது எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டிய ஒன்றாகும். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியில் கடமையாக நாம் செய்ய வேண்டும் என்றால் அது என்ன காரியம் என்றால், தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். நம்மை உருவாக்கி நம்மை படைத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நாம் அவருக்காக ஒவ்வொரு நாளிலும் பயந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பயம் என்றால் பரிசுத்த வாழ்க்கையோடு வாழ்வது அவருக்கு பயந்த வாழ்க்கையாகும். ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை வாசித்து அதன் காரியங்களை அறிந்து அதன்படி நடப்பது தேவனுக்கு பயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களிலும் பரிசுத்தத்திலும் அவர் அமைதியாகவும் சமாதானமாக ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும்போது அது தேவ பயத்தை நம்மிடத்தில் உண்டு பண்ணுகிறது. அந்த தேவ பயத்தோடு வாழ்வதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. இப்படி நாம் வாழ நாம் இந்த பூமியில் கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக அவர் கற்பனையை கைக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய கற்பனைகள், ஒவ்வொரு வேத வசனங்கள் அவருடைய கற்பனைகளாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் வாசித்து அதை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழும்போது மெய்யாகவே நீங்கள் தேவன் கொடுத்திருக்கிற அந்த கடமையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு மனிதர்களும் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இது மனிதனுக்காக எழுதப்பட்ட ஒரு வேத புத்தகமாக இருக்கிறது, பரிசுத்த வேதமாக இருக்கிறது. இது ஒரு மனிதனை வாசிக்கும் போது, அதை கை கொள்ளும் போது ஒரு மனிதனை இது பரிசுத்தப்படுத்துகிற வேத வார்த்தைகள். அதனால்தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கோள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வேதத்தை வாசித்து தேவனுக்கு பயந்து அதை கை கொள்ள நாம் கற்றுக்கொள்ளும்போது மெய்யாகவே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். அந்த கடமையை நிறைவேற்றும் போது அது தேவ பயத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறது. அந்த தேவ பயத்தோடு மாத்திரமல்ல, தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மனிதனையும் அது பரிசுத்தப்படுத்தி நித்திய ராஜ்யத்துக்கு நேராக உங்களை நடத்துகிறது. நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக, அநேக நன்மைகளுக்குள்ளாக, அநேக உயர்வுக்குள்ளாக இந்த வேத வசனங்கள் அவருடைய கற்பனைகள் நம்மை நடத்துகிறதாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனை அப்படியாய் நடத்தி அது மிகுந்த உயர்வையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த தேவ பயத்தோடு கூட வாழும்படியாக இந்த கற்பனைகள் உங்களுக்கு உதவி செய்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து வேதத்தில் இருக்கிற உடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு எங்களுடைய கடமைகளை இந்த பூமியில் செய்யும்படியாக இந்த வேத வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து உடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.